சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பத்தாவுக்கு மற்ற சடங்கெல்லாம் செய்யறதுக்காக அப்பத்தாவை அந்த பெட்ல இருந்து தூக்குறாங்க. அப்ப பார்த்தா அப்பத்தாவுடைய தலகாணி கீழே பத்திரமும் அதோட பார்த்தா ஒரு லெட்டரும் இருக்கு. இதை பார்த்தா சன்னாசி ராஜாங்கமும் பாத்துறாங்க. அண்ணே ஏதோ பத்திர பேப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும் இங்க ராஜாங்கம் பார்த்தா அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு பத்திர பேப்பரையும் கூட இருக்கிற லெட்டரையும் பாக்குறாரு. அந்த லெட்டர்ல பார்த்தா அப்பத்தான் எழுதி வச்சிருக்காங்க, இங்க பாரியா ராசாங்கம், என்னுடைய கடைசி மூச்சு இன்னைக்கு தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த லெட்டரை நான் எழுதுறேயா. இந்த லெட்டரை நீ படிக்கையில நான் உசுரோட இருக்க மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியா. ஏன்னா காலையில இருந்து எனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம தான் இருந்துச்சு. நான் தான் உங்ககிட்ட சொல்லல. கண்மணியோடைய கல்யாணம் வேற இப்படி ஏகப்பட்ட சிக்கல்ல வேற நடந்துகிட்டு இருந்துச்சா. நான் தான் எப்படியாவது கடைசி மூசை இழுத்து வச்சு கண்மணியோடைய கல்யாணத்தை பார்த்துலான்னு நினைச்சேன். அதே மாதிரி கண்மணியோடைய கல்யாணத்தையும் நல்லபடியா பார்த்துட்டேயா. இந்த கத்தரை எதுக்காகனா என்னுடைய பூர்வீக சொத்து உனக்கே தெரியும். உங்களுடைய அப்பாவுடைய பூர்வீக சொத்து அது என் பேர்ல தான் இருக்கு. அந்த சொத்து எல்லாத்தையுமே நான் தமிழ்ச்செல்விக்கும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்கு எழுதி வைக்கிறையா. இதை உனக்கு பார்க்கையில அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா நான் மனசார சொல்றேயா. இந்த வீட்டுல இருந்த பெரிய மனுஷி அப்படின்ற பேர்ல நான் சொல்றேன். தமிழ்ச்செல்வி மாதிரி அப்படின்ற ஒரு மருமக கிடைக்கிறது இனிமேல் யாருக்குமே கிடைக்காதியா. அப்படிப்பட்ட தங்கமான பிள்ளையா. ஓ வீட்டுல இம்புட்டு பெரிய அமைச்சர் நீனு. ஓ வீட்டுக்கு சின்ன மருமகளா வாக்கப்பட்டு வந்து அவ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறாயா. அப்ப தெரிஞ்சுக்க, உன் கூட இருக்கிற உன்னுடைய அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், இல்ல வெளியில இருந்து இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே உன் கூட இருக்கிற சொத்து பத்து மேல அம்புட்டு கண்ணா இருக்காக. ஆனா அவளுக்கு அது எதுவுமே பெருசாவே தெரியலையா. காசோ பணமோ நகையோ சொத்தோ எதுவுமே அவ கண்ணுக்கு பெருசாவே படல. அவளை பொறுத்தளவுக்கு அவ மனசாட்சியை நல்லவளா இருக்கணும். அவளுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதை பண்ணுவா. அதே இது அவ கண்ணுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா அதை அவ எடுத்தெறிஞ்சு அதுல இருக்கிற நியாயத்தை சொல்லியே தீருவா. என்ன அவ சூழ்நிலை காரணமா பொய் சொல்லிட்டா. அந்த பொய்யவே காரணம் காட்டி ஒரு நல்ல மனசு இருக்கிற பிள்ளையை இப்படி வெறுத்து ஒதுக்கலாமா? என்னுடைய கடைசி ஆசைனா நீ இதை எடுத்துக்கையா, தமிழ்ச்செல்விய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுறாங்க. அந்த உயில் பத்திரத்தை பார்த்தா இங்க ராஜாங்கமும் சன்னாசியும் பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்பதான் சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரா எல்லாரும் அழுதுகிட்டே வரவும், அண்ணே என்னன்னே அம்மா இப்படி நம்மளை விட்டுட்டு போயிருச்சேனே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கையில கையில இருக்கிற உயில் பத்திரத்தை பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் பார்த்துறதுக்கு, என்னம்மா மாமா கையில பத்திரம் இருக்கு, அப்ப அம்மாச்சி சாக போகையில பேத்திகளுக்கு தான் சொத்துன்னு சொல்லி எழுதி வச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை கேட்கவும், இருக்கலாண்டி பாட்டி சொத்து பேத்திகளுக்கு தானே வரும், அப்படி இல்லைன்னா மகளுகளுக்கு என் பேர் எழுதி வச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தாமரைக்கும் சாவித்திரிக்கும் அப்படியே மனசுல சந்தோஷமா இருக்கு. என்னன்னே ஏதோ பத்திரம் வச்சிருக்க, அம்மா எதுவும் சொத்து எழுதி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும் அப்பதான் சன்னாசி, இங்க பாரு சாவித்திரி, ரொம்ப மனக்கோட்டை கட்டாத. அம்மா எழுதி வச்சிருக்கிற சொத்து யாருக்கு பேருக்கு தெரியுமா? தமிழ்ச்செல்வியும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்கும் தான் அம்மாவுடைய பூர்வீக சொத்து எல்லான்னு எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதோ சாவித்திரி தாமரை தலையில பார்த்தா இடியே இறங்கின மாதிரி ஆயிருது. இங்க ஈஸ்வரி பார்த்தா வயதே பத்துக்கிட்டு எரியுது. என்னது கிளவியுடைய பூர்வீக சொத்து அந்த தமிழ்ச்செல்விக்கா, அதுவே பல கோடி வருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா சித்ராவும் தாமரையும், என்ன மாமா என்ன பெரியப்பா, பாட்டியோடைய சொத்து ஒண்ணு பேத்திகளுக்கு வரணும், இல்ல மகன்களுக்கோ இல்லாட்டி மகளுக்கோ போகணும், அப்படி எதுவுமே இல்லாம எங்கேயோ கடந்து வந்தவ அவளுக்கா மாமா அம்பிட்டு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரையும் சித்ராவும் ராஜாங்கத்தை கேள்வி மேல கேள்வி கேட்கவோ, போதும் வாய மூடுங்க, இங்க எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா அது உங்க கண்ணுக்கு படல. கரெக்டா தான் யாத்தா சொல்லிட்டு போயிருக்கு, கூட இருக்கிறவங்க சொத்துக்காகத்தான் அலைவாக, ஆனா தமிழ்ச்செல்வி அப்படிப்பட்ட குணம் கிடையாதுன்னு. என் ஆத்தா செஞ்சா எல்லாமே சரியாத்தான் இருக்கும். என் ஆத்தா சொன்ன மாதிரி என் ஆத்தா பேர்ல இருக்கிற பூர்வீக சொத்து எல்லாமே தமிழ்ச்செல்விக்கு தான். இந்த பத்திரத்தை நான் தமிழ்ச்செல்விட்டே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் பார்த்தா சும்மா பயங்கரமா கோவம் வருது.